21 தலைமுறை பாவங்கள் நீங்கணுமா? கண்டிப்பா நீங்க போக வேண்டிய கோயில் மன்னீஸ்வரர் திருக்கோயில். இது அன்னூர்ல இருக்கு, பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தாலேயே இருக்கு. இந்த கோயில் அவ்வளவு ஒரு பழமையான கோயிலுங்க. கண்டிப்பா கோயில் உள்ள போனாலே பயங்கரமா ஒரு புல்லரிக்கும். அதை பத்தி இனிமேல் பார்க்க போறோம். கண்டிப்பா வாங்க உள்ள வீடியோ கூட பார்க்கலாம். ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் பசுமை ஆனந்த். பாரம்பரியத்தை காப்போம், முன்னோர் சிப்படி கேட்போம். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா மன்னீஸ்வரர் கோயில். 1800 வருஷம் பழமையான கோயில். அன்னிங்கிற வேடன் ஒரு மாமிச பச்சி. அவர் சைவத்துக்கு மாறி கிழங்கு வெட்டி எடுக்கும் போது அந்த கிழங்குல இருந்து ரத்தம் வந்திருக்கு. உடனே அவர் நம்ம நாட்டு மன்னன் கிட்ட போயிட்டு சொன்னோன்னே மன்னன் ஆட்களோட உள்ள எடுத்து பார்த்திருக்காரு. ஒரு லிங்கம் இருந்திருக்கு. அப்போ என்ன பண்ணிருக்காரு அந்த மன்னர்? யானைகள் வச்சு சங்கிலிகள் போட்டு அந்த லிங்கத்தை வெளியே எடுக்கணும்னு பார்த்திருக்காரு. ஆனா கண்டிப்பா அவரால் எடுக்க முடியல. குருமார்கள் எல்லாம் கூட்டு கேட்கிறப்போ அர்ச்சனைகள் புனஸ்காரங்கள் பண்ண பின்னாடி தானாகவே அந்த சுயம்பு லிங்கம் வெளியே காட்சி கொடுத்திருக்கு. இதுல என்ன அதிசயம்னு பாத்தீங்கன்னா, நம்ம அன்னி வேடன் வெட்டி எடுத்தப்போ தழும்பும், நம்ம மன்னன் சங்கிலியால் பிணைக்கப்பட்ட லிங்கத்தை இழுக்கும் போது ஆன வடுவும் உண்மையுமே அந்த கோயில்ல அப்படியே இருக்கு. நீங்க போனா கண்டிப்பா பார்க்கலாம். ரொம்ப பழமையான கோயில். தூண்கள்ல அவ்வளவு ஒரு வேலைப்பாடோட இருக்கு. மாலை நேரத்துல பார்க்கும்போது அவ்வளவு அருமை. உள்ள அந்த கோயிலுக்குள்ள போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கும் பாருங்க. அது வேற எந்த கோயிலையும் எனக்கு கிடைக்கல. இந்த கோயில பாத்தீங்கன்னா தலை விருட்சம் பாத்தீங்கன்னா வன்னி மரம், மிகப்பெரிய வன்னி மரம். இந்த வன்னி மரத்தை சுத்தி வந்தா நீங்க வேண்டியது கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். வன்னி மரத்துக்கு கீழே 7 நாகமார்கள், 64 நாயன்மார்களும் வரிசையா இருக்காங்க. பிரகாரத்திலேயே இருக்கு. இந்த கோயிலோட தனி சிறப்பு இது. நீங்க இந்த கோயிலுக்குள்ள போனா கண்டிப்பா வெளியே வரணும் உங்களுக்கு தோணவே தோணாது. ஒரு கிணறு பக்கத்தாலேயே இருக்கு. இந்த கோயில்ல முக்கியமான பரிகாரம் இருக்கு. 21 தலைமுறைகள் செய்த பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும். அரசனையும் அன்னி வேடனும் மன்னிச்ச மாதிரி உங்களையும் இந்த மன்னீஸ்வரர் மன்னிப்பார். இந்த மரத்தை பத்தி சொல்லி ஆகணும். இதுல 27 இலைகள் கொண்ட வில்வ மரம் இருக்குங்க. இது சிவனோட கண் போன்றது. இது பிரம்ம மரம்னு சொல்றாங்க. அவ்வளவு ஒரு பிரசித்தி பெற்றது இந்த வில்வ மரம். இந்த கோயிலுக்கு பின்னாடியே இருக்கு. கண்டிப்பா அதை போனா நீங்க அதை சுத்தி வரணும். இந்த தலத்தோட சிறப்பு பார்த்தீங்கன்னா, சந்திரன் சூரியனுக்கு தனி சன்னிதானம், முருகனுக்கு ஒரு தனி சன்னிதானம், சனி பகவானுக்கு ஒரு தனி சன்னிதானம், நாகமார்கள் இருக்காங்க, பின்னாடியே இருக்காங்க. இந்த தல விருட்சத்தை சுத்தி வந்தா அவ்வளவு ஒரு புண்ணியம் கண்டிப்பா கிடைக்கும். இந்த தலவிருச்சம் ரொம்ப பழமையான தலவிருச்சம். இங்க 5 லிங்கங்களும் பின்னாடியே இருக்கு தலவிருச்சத்துக்கு. வீடியோல ரொம்ப முக்கியமான பகுதி இதுதான். இந்த கோயில்ல 21 விளக்கு ஏத்தி வச்சு 21 டைம் நம்ம கோயில வளம் வந்தோம்னா நம்ம 21 தலைமுறை பாவங்கள் தீருங்கிறது இந்த கோயிலோட ஐதீகம். கண்டிப்பா மன்னீஸ்வரர் உங்களோட பாவங்களை தீர்ப்பார், குறைகளை மன்னிப்பார். சரிங்களா? கண்டிப்பா நீங்க இந்த திருத்தல கோயிலுக்கு கண்டிப்பா போங்க. மூலவர் மன்னீஸ்வரர், அம்மையார் அருந்தவ செல்வி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.